தாயின் மணிக்கொடி சொல்லுது ஜெய் ஹிந்த். தாயகம் காத்திட தன்னலம் போக்கிட சொல்லுக ஜெய் ஹிந்த். என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. என் இந்திய தேசம் இது ரத்தம் சிந்திய தேசம் இது. காந்தி மகான் வந்த கண்ணிய பூமி இது. ஜெய் ஹிந்த், ஜெய் ஹிந்த். ஒரு நாட்டின் தேசிய கொடியே அந்நாட்டு மக்களின் உரிமை வாழ்விற்கும் வளர்ச்சிக்கும் வளமைக்கும் பெருமைக்கும் ஒற்றுமைக்கும் உரிய சின்னமாகும். 1907ஆம் ஆண்டு துவங்கிய கொடி உருவாக்க முயற்சி பல்வேறு மாற்றங்களோடு ஆகஸ்ட் 14 நள்ளிரவில் இந்தியாவில் தேசிய கொடி ஏற்றப்பட்டு பட்டொலி வீசி பறந்தது. இந்திய தேசிய கொடி காவி, வெண்மை, பசுமை என்ற மூவண்ணங்களை கொண்டது. காவி நிறம் தியாகிகளின் தியாகங்களையும், வெண்மை நிறம் இந்திய மக்களின் தூய உள்ளத்தையும், நடுவில் உள்ள அசோக தர்ம சக்கரம் நீதி, நேர்மை, அறத்தையும், பசுமை நிறம் நாட்டின் செழிப்பையும் குறிக்கிறது. இந்த இந்திய தேசிய கொடியானது முதலில் பிகாஜி ருஸ்தா காமா என்கின்ற ஒரு பெண்மணிதான் முதலில் இந்திய தேசிய கொடியின் வடிவத்தை மாதிரியை உருவாக்கினார். திருப்பூர் குமரன் காத்த தேசிய கொடியை நாம் பேணி காத்திடுவோம். எவனும் இழக்கக்கூடாதது, எவனும் இகழக்கூடாதது. இந்த மண்ணில் ஒன்று உண்டு என்றால் அது நமது தேசிய கொடி. நமது மானம், நமது வீரம், நமது பெருமித சின்னம் அது. தேசிய கொடியை எந்நாளும் காப்போம். இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. இந்திய நாடு என் வீடு, இந்தியன் என்பது என் பேரு. எல்லா மக்களும் என் உறவு, எல்லோர் மொழியும் என் பேச்சு. ஜாதி மத உணர்வுகளை கடந்தது நம் தேசிய கொடி. மக்கள் அனைவரும் மதங்களை கடந்து ஒன்றாக வாழ வேண்டும் என்ற உயர்ந்த தத்துவத்தை உணர்த்துகிறது. அரசு அலுவலகங்களில் பட்டொலி வீசும் கொடி நாட்டுக்கு உழைத்த தியாகிகள், தலைவர்களின் இழப்பின் போது மட்டுமே அரை கம்பத்தில் பறக்கும். இறந்த தலைவர்களை கௌரவப்படுத்த அவர்கள் உடலில் தேசிய கொடி போர்த்தப்படும். இந்திய தேசத்தின் கொடியை காத்து நம் நாட்டின் பெருமையை உயர்த்துவோம். ஜெய் ஹிந்த்.